ஹலோ ஆல், வாழ்க வளமுடன். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி போகி. காலையில் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி கோலம்லாம் போட்டுட்டு பூஜை ரூமெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் கிளம்பிட்டேன் ஆஃபீஸுக்கு. இன்றைக்கி வந்து கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் வந்து சங்கராந்திக்கு லீவ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன் இல்லைங்களா. ஸோ வந்து விளக்கு ஏற்றிட்டு ஒரு சின்ன பூஜை முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து ஒரு வேண்டுதல் வைப்பாங்க இல்லைங்களா, போகி அப்படின்னு சொன்னாவே அந்த மாதிரியெல்லாம் முடிச்சுட்டு வரும்போதே வந்து காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். காய்கறி இந்த மாதிரி கரும்பெல்லாம் வந்து கட் பண்ணியாக வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ ஃபுல்லாக எடுத்துகிட்டு அந்த டிராஃபிக்கில் வர்றது கஷ்டமாக இருந்தது. ஸோ கட் பண்ணியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதை 4 நாள் எதுக்கு செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லையா. இங்கே கர்நாடகாவில் ஒரு நாள் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க, சங்கராந்தி நாளைக்குன்னு சொல்லிட்டு. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஸ்வீட் பொங்கல் செய்வாங்க, அவரே காலுன்னு சொல்லுவாங்க, நம்ம மொச்சக்கான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது பின்ன வேர்க்கடலை பீனட்ஸ் இதை வச்சு வேக வச்சுட்டு அவங்க தருவாங்க. அதே மாதிரி எள்ளு பெல்லான்னு சொல்லுவாங்க, எள்ளு வறுத்த கடலை இதெல்லாம் போட்டுட்டு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கொடுப்பாங்க. அதையுமே கொடுத்துட்டு ஷேர் பண்ணிவிட்டு எல்லோரும் சங்கராந்தி அப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 4 நாள் செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லைங்களா. ரொம்ப பெரிய ஃபெஸ்டிவல் இது. ஆமாம், எதுக்கு கொண்டாடணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க இல்லைங்களா. 4 டேஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்ட்டு. சாரி, கன்னடாவும் தமிழும் மிக்ஸ் ஆகுது. இது பார்த்தீங்கன்னாக்கா ஃபேன்சி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாக்கா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கிராட்டிடியூட் அப்படின்றத சொல்லணும்னா எல்லோரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்பாங்க. அதே வந்து நம்ம பாரம்பரியமாக செய்கிற ஒரு விழா அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் ஒரு ஃபெஸ்டிவலாக, இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி 4 விஷயம் இருக்குங்க இதில். நம்ம நன்றி உணர்வை காமிக்கிறதுக்கு முக்கியமான 4 பொருட்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம முன்னோர்கள்லாம் வந்துட்டு எதுவுமே சில விஷயங்களை செஞ்சது வந்து ரொம்பவே நல்ல ஒரு உணர்வு, அவங்களுடைய அந்த மன வலிமையை காமிக்கிறது இல்லைங்களா. நன்றி உணர்வுன்றது இப்போ எல்லாருமே பேசுகிறாங்க, கிராட்டிடியூட் வாட் எவர் யூ ஹாவ், ஷோ யுவர் கிராட்டிடியூட் டு த திங்ஸ் விச் யூ ஹாவ் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. அதை வந்து நம்ம முன்னோர்கள் நிறைய விஷயத்தில் அதை பயன்படுத்தியிருக்காங்க, நிறைய விதத்தில் அதை வந்து பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான் வந்து இந்த பொங்கல் செலிப்ரேஷன் அப்படிங்கிறது. இந்த 4 நாளுமே வந்து நம்ம எடுத்துக்கலாம். கிராட்டிடியூட் ஃபெஸ்டிவல், பொங்கலை வந்து நீங்கள் கிராட்டிடியூட் ஃபெஸ்டிவல்னு எடுத்துக்கலாம். நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங், நான் புரிஞ்சுக்கிட்டதை நான் வந்து உங்களுக்கெலாம் ஷேர் பண்ணுறதுக்கு நினைக்கிறேன். ரொம்ப பேர் இங்கே இருக்கிறவங்க, கர்நாடகாவில் இருக்கிறவங்க, அதர் லாங்குவேஜ் பீப்புள் ஆல்சோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் உங்களுக்கு இங்கே வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நாள் போகின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. யாருக்கு நன்றி காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வம், அவங்களோட குலதெய்வம், குடும்ப தெய்வம், காவல் தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அவங்களுக்கு வந்து அந்த நன்றி உணர்வை காமிக்கிறாங்க. சிலர் பொங்கல் வச்சு பூஜை பண்ணி படைப்பாங்க, சிலர் வீட்டில் கலசம் வச்சு அவங்க குலதெய்வத்தை வர வச்சுட்டு அவங்களுக்கு பூஜை பண்ணி படைப்பாங்க. படையெல்லாம் சிம்பிளாக போட்டு அந்த ஒரு நன்றி உணர்வை அப்படி காமிப்பாங்க. சரி, அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தைத்திருநாள் இல்லைங்களா. தைத்திருநாளில் பார்த்திங்கன்னா சூரியன் வந்து அவருடைய பொசிஷனை மாற்றுற நாள். எதுக்குங்க சூரியனுக்கு போய் நம்ம நன்றி சொல்லணும்? நிலாவுக்கு சொல்லக்கூடாதா, காற்றுக்கு சொல்லக்கூடாதா, மழைக்கு சொல்லக்கூடாதா அப்படின்னு இருப்பாங்க. எல்லா விஷயத்துக்குமே வந்து நம்ம பெரியவங்க நன்றி சொல்கிறாங்க. அதில் முக்கியமானது வந்து சூரியன். சூரியன் இல்லைன்னா வந்து எந்த ஜீவராசிகளாலுமே ஆரோக்கியமாகவோ செழிப்பாகவோ இருக்க முடியாது. அப்படின்றதுனால தான் சூரியனுக்கு வந்து நன்றி சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் உழவு தொழில் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தொழிலாக இருந்தது இல்லைங்களா. அப்போ உழவு தொழிலுக்கு என்னெல்லாம் முக்கியமாக இருந்தது? நிலம் தான் வந்து குலதெய்வம், நிலம், அந்த மாதிரி அவங்க காவல் தெய்வம், அவங்க குடும்ப தெய்வம், அவங்களாம் வந்து அப்போ நிலத்தில் வச்சுருப்பாங்க. அங்கே போய் பூஜை பண்ணி அந்த முதல் நாள் நன்றியை முடிச்சிடுவாங்க. 2வது நாள் அந்த விவசாயம் செழிக்கிறதுக்காக உறுதுணையாக இருக்கக்கூடிய இயற்கை, அதுதான் வந்து சூரியன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா படையல் போடுவாங்க. எப்படி படையல் போடுவாங்க, எந்த மாதிரி பொங்கல் வைப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, விடிய காலையில் பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடி எங்கள் ஊர் சைட்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மண்ணில் வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு அவருக்கு வந்து அருகம்புல், இந்த கிழங்கு காய்கறி எல்லாம் நம்மளுக்கு விளையுது இல்லைங்களா, நாட்டு காய்கறிகள்லாம் இருக்குது இல்லைங்களா, பூசணிக்காய்,
அவரைக்காய், வாழைக்காய், கத்திரிக்காய், கிழங்கு வகைகள் இது எல்லாமே வச்சுட்டு விடிய காலையிலேயே வந்து கற்பூரம் ஏற்றி தெரு வாசப்படியிலேருந்து வாசல் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து கற்பூர ஆரத்தி எல்லாம் காமிச்சு சூரியனுக்கு பூஜை பண்ணி நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல நேரம் பார்த்து பொங்கல் வைப்பாங்க. பால் ஊற்றி பொங்கல் வைப்பாங்க. அந்த பால் வந்து புதுப்பானை, சிலர் வந்து புதுப்பானை மட்டுமே வாங்கி சிலர் பாத்திரம் வைப்பாங்க, சிலர் பானை வைப்பாங்க. எங்கள் அம்மா வீட்டு சைடெல்லாம் பார்த்திங்கன்னா வருஷமே புது பானை வாங்குகிற பழக்கம் தான் இருக்குது. அதை வாங்கி அதில் பாலை ஊற்றி வாசலில் வச்சு அது பொங்கி வரும். பொங்கி வழிகிற திசையை வச்சே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பஞ்சாங்கத்துலலாம் அந்த வருஷத்துக்கான பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்த காலத்தில் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இதெல்லாம் வந்து குறித்து வச்சுருக்காங்க. இப்போ சில நம்மளோட காலநிலை சூழ்நிலையினால சில இதெல்லாம் நடக்குதா நடக்காமல் இருக்கிறதா இருந்தது, அது வந்து செகண்டரி இல்லைங்களா. அந்த மாதிரி பால் பொங்கி வந்த பிறகு அதில் பச்சரிசி அந்த வருஷம் தை வந்து முதல் நாள் இல்லையா, அதுக்கு அந்த வருஷத்தில் விளைஞ்ச ஃபஸ்ட்டு அரிசி எடுத்து அன்றைக்கி முதல் நாள் அதை பொங்க வச்சு சர்க்கரை பொங்கல், அதாவது வெல்லம் போட்டு ஏலக்காய் அதெல்லாம் போட்டு நல்லா நெய்யெல்லாம் போட்டு அது உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் போட்டு அழகாக சூரியனுக்கு படைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் காய்கறிகள், நம்ம கொட்டைகள், அதாவது அவரை, மொச்சக்காய், காராமணி, துவரை இதெல்லாமே வந்து தோலோடு இருக்கும். இதெல்லாம் போட்டு எல்லா காய்கறியும் போடுவாங்க. அதாவது அவரைக்காய், பூசணிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, கத்திரிக்காய், கருணைக்கிழங்கு, பிடிக்கருணை இது எல்லாமே போட்டு ஒரு குழம்பாக செஞ்சு அதையுமே வந்து பூஜையில் வச்சுட்டு சூரியனுக்கு படையல் போடுவாங்க. சரிங்களா. அது வந்து அந்த மாதிரியான ஒரு நன்றி உணர்வை அன்றைக்கி காமிப்பாங்க. அதை முடிச்சுட்டு மறுநாள் பார்த்திங்கனாக்கா ரொம்ப முக்கியமான ஒருத்தருங்க, உழவுக்கு வந்தனை செய்வோம் சொல்லுவாங்க. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். உழவு தொழிலுக்கு முக்கியமான ஒரு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஒரு ஜீவன் இல்லாமல் நம்மளால் உழவு தொழில் எப்படி நடந்திருக்கோன்றதே இமேஜின் பண்ணவே முடியாது. அது யாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம மாடுகள் தாங்க. எருதாக இருக்கலாம், பசுவாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் சரி, மாடுகள். சரிங்களா. அவங்களுக்கு எதுக்கு நன்றி காமிக்கணும்? அவங்க என்ன செய்ய போகிறாங்க? வாயில்லா ஜீவன்களுக்கு கூட நம்ம முன்னோர்கள் வந்து எப்படி அந்த உணர்வை காமிச்சிருக்காங்கன்றது வந்து ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் இல்லையா. நம்ம ஆச்சரியப்படணும், அதை ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம வீட்டில் மாடு இல்லைன்னா கூட இன்றைக்குமே பேசிக் நிறைய பேர் விவசாயம் பண்ணுறாங்க. நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா அந்த சாப்பாடு வந்து விவசாயம் மூலிமா தான் நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா. ஸோ அதனால நம்மளுக்கு கூட இருந்து செய்யலைனாலும் இதுக்கு இப்போ மிஷினெல்லாம் வந்துடுச்சு. பட் அப்போ செஞ்சதை வந்து இதுதான் அர்த்தம். அந்த மாடுகளுக்கு வந்து நன்றி உணர்வை காமிக்கிறதுக்காக அன்றைக்கி மாடுகளுக்கு வந்து புதுசாக கயிறெல்லாம் மாற்றுவாங்க. மூக்கணாங்கயிறு, மணி எல்லாமே மாற்றிட்டு எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா அதோட கொம்புகளுக்கு கீழே பாதத்துக்கெல்லாம் நல்லா பெயிண்ட் அடிச்சுட்டு மஞ்சள் எல்லாம் வச்சுட்டு அன்றைக்கி வந்து பூஜை எப்படி பண்ணுவாங்க, படையல் எப்படி போடுவாங்கன்னு பார்த்திங்கன்னா 2 விஷயத்துக்காக பண்ணுவாங்க. ஒன்று வந்து முன்னோர்களுக்காக பண்ணுவாங்க, இன்னொன்று மாடுகளுக்காக பண்ணுவாங்க. அப்போது நம்ம சாம்பார், குழம்பு, வடை, பாயாசம், கொழுக்கட்டை இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அந்த முதல் படையலை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் மாடு இருக்கிறவங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் மாடு இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு மாடுக்கு தான் அந்த படையலை வந்து கொடுப்பாங்க. மாடு சாப்பிட்ட பிறகு தான் எங்களுக்கு எல்லாமே போடுவாங்க அந்த மாதிரி. ஸோ அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஃபெஸ்டிவல் பார்க்குறதுக்கே. அன்றைக்கி ஊர் மத்தியில் இருக்கிற கோயிலுக்கு, மாரியம்மன் கோயிலுக்கு வந்து எல்லார் வீட்டில் இருந்தும் மாடுகளை ஊரை சுற்றி மோளம் அடித்து கூட்டுட்டு போவாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சிலரெல்லாம் மாட்டு வண்டியை பூட்டி அதில் ஒரு முறை நானுமே உட்காந்து போயிருக்கேன். அந்த மாதிரி உட்காந்துட்டு கோயில் ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு அங்கே ஒரு பூஜை நடக்கும். அந்த மாதிரி பண்ணுவாங்க. சிலர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பூவாடைக்காரின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வச்சுட்டு பூஜை பண்ணுறவங்களும் இருக்காங்க பெரியவங்களுக்காக அப்படின்னு செய்யும்போது. அவங்க வந்து இப்போ மாடுகளுக்கும் நன்றி உணர்வை காமிச்சாச்சு. வீட்டில் இருக்கிற எல்லா பிராணிகளுக்குமே அன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் போகும். அடுத்த நாள் 4வது நாள் யாருக்கு நன்றி சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கனாக்கா, கூட வேலை பார்த்தவங்களுக்கு. அன்றைக்கி எல்லாருக்கும் லீவ் இருக்கும். காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. காணும் பொங்கல் அப்படின்னாக்கா போய் காண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் வந்து இப்போ இருக்கிற மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷனோ இல்லை இந்த மாதிரி வீடியோ கால் ஃபெசிலிட்டியோ இல்லை இந்த மாதிரி சேனல்ஸோ எதுவுமே இல்லை பார்த்துக்கிறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நாள் அவங்க வந்து டெடிக்கேட்டடாக அதுக்காக ஒதுக்கியிருப்பாங்க. அவங்க எல்லாருமா சேர்ந்து, குடும்பமாக சேர்ந்து ஒருத்தர் போய் பார்க்குறது, அவங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்து போய் இந்த நீர்நிலைகள்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, ஆறு, குளம், அந்த மாதிரி ஏரி, சமுத்திரம் அதாவது கடல் இல்லைங்களா, அந்த மாதிரி பீச்சஸ் இங்கெல்லாம் போயிட்டு அவங்க ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு
ஒரு நாள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு கிராட்டிடியூட் ப்ளஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கான கிராட்டிடியூட் அன்றைக்கி அவங்க காமிக்கிறது. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிராட்டிடியூட் அப்படின்ற வார்த்தைக்கு ரொம்பவே 1000% சொல்லலாம் பொருத்தமான ஒரு விழா அப்படின்னு சொன்னாக்கா நம்ம பொங்கல் திருவிழா, சங்கராந்தி. இந்த பொங்கல் திருவிழாவை நீங்கள்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், அப்படி எதுக்கு அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க சில இடத்துல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு க்யூரியஸ் இருக்கிறவங்க இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹிட் த லைக் பட்டன் அண்ட் டூ சப்ஸ்கிரைப். Thanks for watching. Once again, I am wishing you a very grateful and peaceful, happy Pongal. Shankranti. Happy Shankranti. ಎಲ್ಲರಿಗೂ ಸಂಕ್ರಾಂತಿ ಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳು. எல்லாருக்கும் இனிய தைத்திருநாள், தமிழர் திருநாள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். Thank you so much for watching this video. Thank you.